கர்த்தரைப் போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை. எங்கள் தேவனைப் போல ஒரு கன்மலையும் இல்லை. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலமுள்ளவருமாயிருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம். அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன். அவர் நீதியும் செம்மையுமானவர். மனம் மாற அவர் மனுஷன் அல்ல, பொய்யுரையாத தேவன். கர்த்தாவே, நீர் நீதிபரர், உமது நியாய தீர்ப்புகள் செம்மையானவைகள். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். கர்த்தர் எல்லோர் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கின்றார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர்.